that they offer. So I'm in this business for the last 4 years, and I've been a software engineer. I was running multiple schools, but now I'm full time into this business, and I'm here to help you the same process of designing and selling a high ticket coaching program, but in your regional language. So I have a co-speaker, co-host who will be executing the entire program in Tamil starting from Monday. And we will have the sessions from 8:30 till 9 for half an hour or maximum 40 minutes from Monday till Friday for 2 weeks. And in this journey, you will be learning how you can design your coaching or training programs, market and sell them online. Okay. And at the end of this 14-day program, you can have your own 14-day program being launched, or a 3 days workshop, or a 2 days program. It depends on what kind of solutions or problems you solve. Okay, so I look forward to working with you one-to-one as you join the program, and me and Varsha will help you in this journey in the next 2 weeks. So I'm now going to invite Varsha Ganesh, who's going to lead the session in Tamil, and will share the information about who she is, and even later the 14-day structure, like how this journey is going to look like for you. Okay, so over to you, Varsha. You can share your screen and start the presentation. Is it visible? Yeah, I can see. So good evening, everyone. நான் வந்து வர்ஷா கணேஷ். நான் ஒரு கோச், நான் ஒரு ஹீலர், ஒரு அஸ்ட்ராலஜர். நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்கு நம்ம சீக்கிரம் வந்துடலாம். பட் நான் இங்க சென்னையில வேலை செய்யறேன், அண்ட் ரஞ்சினியோட நான் இது வேலை செய்யறேன். நாங்க 2 பேரும் இணைஞ்சு இந்த ப்ரோக்ராம உங்களுக்காக கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் வந்து என்ன பண்றேன் அப்படிங்கறத மாத்திரம் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து ஹீலிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். நான் என் வாழ்க்கையில சந்திச்ச மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னா அது ஹீலிங் தான். ஸோ ஹீலிங் அப்படிங்கிறது தான் என்னோட கோச்சிங் ப்ரோக்ராமோட அடிப்படை. அதுதான் வந்து அதனோட தீம். ஸோ ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் வந்து பசங்களோட, தட் இஸ் டீனேஜ் பசங்களோடையும் அப்புறம் பெரியவங்க அடல்ட்ஸோடையும் சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நோக்கி, ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? சோ அந்த விஷயத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறச்சே நிறைய ஹீலிங், நிறைய விஷயங்களை பத்தி நமக்கு ஒரு புரிதலை உண்டாக்கணும். நிறைய விஷயங்களை வந்து நம்மளால ஏத்துக்க முடியாம நம்ம ரொம்ப இப்போ வந்து ரொம்பவே வந்து ஒரு மனம் உடைஞ்சி நம்ம உட்காந்துருப்போம். சோ அந்த விஷயங்கள் எல்லாம் மீறி எப்படி நம்மளோட புரிய நோக்கி போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களோட எல்லாமே நான் வேலை செய்ய போறேன். சோ இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடையும் நிறைய அடல்ட்ஸோடையும் ஒர்க் பண்ணி எனக்கு கிடைச்ச நிறைய ஃபீட்பேக்ஸ். ஏன்னா இந்த நீங்க நம்புறீங்களா, நம்ம எல்லாருக்குள்ளயும் நம்ம என்ன வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருப்போம் வாழ்க்கையில. அதனை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அதுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் நம்மளுக்குள்ளதான் இருக்கு. ஆனால் எப்பவான ஒரு தடவை நமக்கு வந்து அடட நம்மளுக்கு இது முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு யோசனை வரும் இல்லையா? அந்த தருணத்துல உங்களுக்கு யாரான ஒருத்தங்க கைப்பிடிச்சு வாங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களோட குறிக்கோளை வந்து நீங்க அடையலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல. அந்த ஒரு துணையாதான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுருக்கேன். இந்த ஒரு 14 நாள் ப்ரோக்ராம்னால என்ன பண்ண போறோம்? உங்களோட ஒரு குறிக்கோளுக்கு நாங்க கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவோம். அந்த கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு நண்பனா நீங்க என்ன பார்க்கலாம். நண்பனா சொல்லலாம், நண்பியா சொல்லலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ இந்த ஒரு விஷயத்துல உங்களோட ஒரு துணையா உங்களோட பயணிக்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். இந்த ப்ரோக்ராம்க்கு போகிறதுக்கு முன்னாடி இது நான் யாரு
அப்படிங்கறத குவிக்கா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என் பேர் வர்ஷா கணேஷ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷனலா. ஏன் ப்ரொஃபஷனலா சொல்றேன் அப்படின்னா, நான் எனக்கு என்னைக்குமே டீச்சிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம். இந்த டீச்சிங்னால நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய வேலை செஞ்சிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸோட வேலை செய்யறச்சே தான் எனக்கு புரிஞ்சது, படிப்புக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்கள வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்கு. நம்ம எல்லாருக்குமே நம்ம படிப்புன்றது ஒரு விஷயம், ஆனா அதுக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? நம்ம வேலை அங்க உழைப்ப கொட்டுவோம், ஆனா அதுக்கு வேண்டிய நமக்கு ஊதனம் கிடைக்காது. அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? மனம் சோர்ந்துரும் இல்லையா? சோ இதே மாதிரிதான் பசங்களுக்கும் அந்த ஒரு துணை வேண்டியிருக்கு. ஒரு யார்கிட்டயானா போய் பேசணும், யார்கிட்டயானா ஒரு சப்போர்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அது தவிர இது பண்றச்சே நானும் என்னோட வாழ்க்கையில ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கிறச்சு, என்னடா இது நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு தோன்றச்சுதான் நிறைய விஷயங்களை, நிறைய பேரை சந்திச்சேன், நிறைய விஷயங்களை கத்துண்டேன். ஆனா நான் ஒன்னொன்னா கத்துண்டு அதை மீண்டு வரத்துக்கு ரொம்ப காலமாச்சு. அதனால நானே இந்த கோச் எப்படி ஆகணும், எப்படி ட்ரெய்னர் ஆகணும் அப்படின்ற ஒரு பயிற்சி பெற்று உங்களை எல்லாரையும் அழகா அதுல இருந்து ஏதாவது ஒரு சரிவு இருந்ததுன்னா அதுல இருந்து மீண்டு எப்படி உங்களோட குறிக்கோள் நோக்கி போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம்ஸ் நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். சோ அது தவிர எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது அஸ்ட்ராலஜில, ஜோதிடத்துல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ நான் ஒரு ஜோதிடர் கூட. நான் ஜோதிடம் கத்து கொடுப்பேன். அதை தவிர நான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ரொம்ப ஆர்கனைசிங் விஷயம். நிறைய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற ஆளு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வரையறது. என்னோட உள்ள உணர்ச்சிகளை எப்படி வெளிவெடுத்தணும் அப்படின்னா வரைவேன், இல்லாட்டி பேக்கிங் பண்ணுவேன். இதனால என்னோட அந்த ரொம்ப பதட்டமா இருந்தாலும் ரொம்ப கோபமா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் சாந்தப்படுத்தும். சோ இது தவிர நான் ஒரு டாரோ கார்ட் ரீடர் கூட. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் இந்த அனிமல் கம்யூனிகேஷன். ஸோ அனிமல் டெலிபேத்திக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நான் பண்ணினேன். ஸோ இத்தனை விஷயங்கள் பண்றச்சே ஒரு சின்ன ஆசை, நம்ம ஏன்டா இதெல்லாம் கத்துட்டோமே இந்த இடத்துல. என்னோட பயணிச்ச என்னோட மென்டர்ஸ் இவங்களெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு குரு அவசியம். இவங்கெல்லாம் தான் நான் சந்திச்ச குருக்கள். வெவ்வேறு விஷயங்களை கத்துக்கச்சே என்ன கைப்பிடிச்சு என்ன கூட்டிட்டு போன வெவ்வேறு குருக்கள் இவங்கதான். இவங்களாலதான் இன்னைக்கு ஒரு தெளிவோட உங்க முன்னாடி எல்லாம் என்னால நிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு துணையா நிக்கக்கூடிய ஒரு பக்குவமும் ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்கு. சோ இவரு என்னோட அஸ்ட்ராலஜியோட குரு டாக்டர் சுதீர் குலம். அவரு என்னோட கோச், லைஃப் கோச் ஷைலேஷ். இது என்னோட அனிமல் கம்யூனிகேட்டரோட கோர்ஸ் அக்ஷயா. இவங்க தான் ரஞ்சினி சஞ்சய் என்னோட கரண்ட்லி என்னோட பிசினஸ் கோச்சும் கூட. இவரோட டீம்ல தான் நானும் இப்போ இணைஞ்சிருக்கேன். அண்ட் இவங்க மித்தாலி என்னோட டாரோ ரீடர். அவங்கதான் என்னோட கோச் இதுல. ஏன் இங்க இருக்கும் உங்க எல்லாருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? எனக்கும் இருக்கு, கரெக்ட். அதனாலதானே நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம். ஆனா பணம் சம்பாதிச்சா மாத்திரம் போதுமா? யோசிங்க. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் ஒரு சின்ன புரிதலை உண்டாக்கிக்க போறோம். இந்த 14 நாள் எதுக்காக நாங்க கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு அடிப்படை காரணம். நம்ம எல்லாருமே மத்தவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணும், ஏதாவது ஒரு உதவணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு இல்லையா? அதனாலதான் நம்ம எல்லாரும் இங்க இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு, கரெக்டா? அதுல நான் இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளும் இருக்கும். எல்லாருமே ஒரு வியாபாரத்தை கையாண்டா அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். எங்க போய் எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கும். அப்போ நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இடம் அதுதான் நீங்க. நீங்க நிக்கக்கூடிய இடம் ஒரு எக்ஸ்ல மார்க் போட்டு நிக்க வச்சேன்னா அங்கேருந்து நீங்க 100 மடங்கு உயர்ந்து
அந்த ஒரு குறிக்கோளை அடையறீங்க இல்லையா, அதுதான் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ். இதுக்கு ஒரு முழுமையான ஒரு ப்ராசஸ் இருக்கு. 100 மடங்கு நம்ம எல்லாம் வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம நடக்க கத்துக்கிறச்சு எப்படி கத்துண்டோம்? ஒவ்வொரு படியா எடுத்து விழுந்து எழுந்து திருப்பியும் அந்த படியை எடுத்து வச்சு திருப்பியும் விழுந்தோம் விழுந்தோம் இல்லையா? இந்த மாதிரி மெதுவா ஒரு படியா நீங்க எடுத்து வைக்க கூடாது. ஆனா டமால்னு ஒரு 10 படி உடனே எடுத்து வைக்கலாம். ஒரு 10 மடங்கு ஒரு வளர்ச்சியை நீங்க உடனே பார்க்கலாம். அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் இல்லையா? அந்த 10 மடங்கு வளர்ச்சியை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற அடித்தள ப்ரோக்ராம் தான் இந்த 14 நாள் வாட்ஸ்அப் ப்ரோக்ராம். உங்களுக்கு நல்லா இருக்கு இல்லையா? நீங்க வந்து விழ வேண்டாம், ஏந்துக்க வேண்டாம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உங்க கைய புடிச்சுட்டு இந்த 14 நாளும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுப்போம். ஆனா இது ஒரு ஒர்க் ஷாப் மாடல் மாதிரி. அதனால நீங்க வெறும் கத்துண்டா மாத்திரம் போறாது, அதை நீங்க வந்து ஆக்சுவலாவே பிரயோகிச்சு நீங்க அதுல ஒரு ப்ரோக்ராம வந்து கிரியேட் பண்ணணும். எப்படி ஒரு ப்ரோக்ராம உண்டாக்கி அதை வந்து நம்ம வெளியில மத்தவங்களுக்கு கொண்டு போகணும். அதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு காரணம் இந்த 14 நாள் ப்ரோக்ராம நாங்க செஞ்சதுல. சோ ஒரு 10 மடங்கு நீங்க வந்து ஒரு வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா 100 மடங்கு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஈஸியா அடையலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துரும் இல்லையா? அதுக்காக தான் நாங்க இருக்கோம். Thank you so much, Varsha. Are you there? Yeah. காசுக்கும் உங்களுக்கும் எந்த மாதிரி ஒரு உறவு இருக்கு அப்படிங்கறத கவனிங்க. அத பத்தி யோசிங்க, சிந்திங்க. எப்ப பாரு ஐயோ என்கிட்ட காசு இல்லையே, என்கிட்ட வந்து இது இல்லையே, இல்ல 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 அப்படிங்கிற உறவு இருக்கா? இல்ல எனக்கு என்னப்பா காசு அதுவா தேடி வரும் அப்படிங்கிற ஒரு உறவு இருக்கா உங்களுக்கு? அத பத்தி ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நம்ம இந்த தருணத்துல எப்படி இருக்கணும்னா, நம்ம நோக்கி போற குறிக்கோள் அதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியணும். அதுக்கு வேண்டிய வேலைகளை நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா, அதுக்கு வேண்டிய ஒரு கன்சிஸ்டண்டா தினசரி அதுக்கு வேண்டிய நம்ம வேலைகள் செஞ்சுட்டே வந்தோம்னா, அந்த குறிக்கோள் நோக்கி எவ்வளவு சீக்கிரம் நம்ம போறோமோ அந்த காசும் நம்மளை தேடி வரும். நான் திருப்பியும் சொல்றேன், தேடி வரும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? அப்போ நீங்க வந்து உங்களோட சிந்தனைய கொஞ்சம் மாத்திக்க வேண்டிய தருணம் இது. நம்ம பெரிய விஷயங்கள் ஒரு மரபு நாம வந்து உண்டாக்கணும். மரபுனா என்ன? லெகசினா நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் உங்க வேலை வந்து இருக்கும். அது வந்து பேசும். ஒரு மரபு உண்டாக்கணும்னா அதுக்கு வேண்டிய இந்த காசுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்பு அதை வந்து வளர்த்துக்கணும் நீங்க. அதே மாதிரி 2 விதமா யோசிக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட குறிக்கோள்கள் என்னது? இதை தவிர நம்ம சமூகமா வளர்ந்தா அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும் இல்லையா? நம்ம எல்லாரும் சமூகமா வளர்ந்து ஒரு விஷயத்த நம்ம அடையணும். அது என்னது அப்படிங்கிற 2 விஷயத்தையும் நீங்க வந்து அழகா யோசிச்சு வச்சிருக்கணும். நீங்க உங்களுக்கு வேண்டிய ஒரு குறிக்கோள் இருக்கு பாத்தீங்களா? அதை நோக்கி நீங்க பயணிச்சீங்கன்னா அந்த 10 மடங்கு உயர்வு உடனே வந்துடும். அந்த 100 மடங்கு வரணும் இல்லையா? அதுக்கு நீங்க ஒரு மரபு கிரியேட் பண்ணணும். அந்த மரபு உண்டாக்குறதுக்காக நீங்க வந்து நம்ம சமூகமா எப்படி உயரலாம், ஒரு குறிக்கோளை வந்து அடையலாம் அப்படிங்கறத யோசிச்சீங்கன்னா அந்த 100 மடங்கு வளர்ச்சி உங்களை தேடி வரும். அதனோட அடிப்படை, அதனோட என்ன சொல்றது, அதனோட ஃபவுண்டேஷன் இதுதான். இங்கேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அங்க சென்றடையதுக்கு ரொம்ப 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 சுலபமா இருக்கும். அண்ட் கடைசியா முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் மாத்திரம் நான் சொல்லிடுறேன். எப்பவுமே நீங்க எந்த வேலை செஞ்சாலும் 2 விஷயங்களை வந்து எப்பவுமே கவனத்துல வச்சுக்கோங்க. ஒண்ணு, நீங்க செய்யக்கூடிய வேலையில என்ன காசு வருது அது உங்களுக்கு தெரியணும். எவ்வளவு வருது அப்படிங்கறத நீங்க கணக்கு பண்ண முடியும்ன்றதா இருக்கணும். அதே மாதிரி நீங்க ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன வித்தியாசத்தை கொண்டு வரீங்க அதையும் பார்க்கணும்.
இது ரெண்டுமே நீங்க வந்து இணைச்சு ஒரு தலையா அழகா கொண்டுட்டு போனீங்கன்னா, ஒரே தராசா ஒரே சீரா உங்களுக்கு வந்து உங்களோட குறிக்கோளை வந்து நீங்க அடையறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாகும். சோ நான் உங்களை எல்லாரையும் இந்த 14 நாள் ப்ரோக்ராம்க்கு வரவேற்கிறேன். அண்ட் இத வந்து நான் இப்போ நம்ம மென்டர் ரஞ்சினி சஞ்சய் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். திருப்பியும் ப்ரோக்ராம பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசலாம். நன்றி. ரஞ்சினி, ஓவர் டு யூ. Yeah, thank you so much, Varsha, for putting this together. Yeah, so I'll quickly share now how the 14 days will be, and you can then tell it in Tamil. All right, so let me quickly share the screen, and I will do it day wise from 1 to 10, and then I will give you the opportunity to share it in Tamil. Okay. So we are going to first identify what problems you're going to solve. That will be the day 1. And the entire 14-day program is designed in a way that you can think of how you can make 1 lakh a month. Okay, a program worth 1 lakh that you can design and sell. Okay, so Varsha, you can see my screen, right? Yes, visible. Okay, so day 1 is this. First is what problems you will solve. Day 2, we will identify the method, the formula in which you will solve that problem. We will work on the day 2. Then we will look at how you're going to price and package this program, and that we will be discussed on day 3. Moving on day 4, we will be looking at how you can build a legacy brand and what kind of mindset is needed to build such a brand. So it is not limited to just one program, how you can build a service, a business, or an enterprise using this idea. Day 5 will be your income goals and also a high ticket offer, which will be given to you to prepare your own offer documents. So this will cover the first week, and the next Monday, the day 6, you will be seeing the variation of value that you can create for your audience at different levels. So we call it as a value ladder. And day 7, we will be talking about what is needed in a high ticket coaching program, what tools, what techniques makes it a high ticket, that we will consider. And on day 8, you will be launching your own program. You will be designing and crafting your own program. It could be 14 days, it could be a webinar, it could be a workshop. It just depends on what you are here for. And finally, this is a 14-day program done by a participant in the last batch. Now moving on, we will do the marketing on day 9, how to market it, and finally the selling part. Okay, so this schedule, now I invite Varsha to explain what I said in Tamil. சரி, இப்போ நம்ம அந்த 14 நாள்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது ஒரு நல்ல புரியுதல் உண்டாக்கிக்கலாமா? முதல்ல எப்பவுமே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நமக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதுக்காக ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்தினால என்ன பிரச்சனைகளை நீங்க தீர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? முதல்ல அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த படிகள் வந்து ரொம்பவே சுலபமாயிடும். அதனால முதல் நாள் நம்ம அழகா என்ன பிரச்சனையை தீர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலை உண்டாக்கிக்க போறோம். இப்போ பிரச்சனை என்ன, நம்ம என்ன தீர்க்க போறோம் அப்படின்னு தெரியும். அடுத்தது என்ன? அடுத்த படிதான். அடுத்த படியில என்ன பண்ண போறோம்? அது எப்படி நம்ம ஒரு உருவாக்கலாம், அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஃப்ரேம் ஒர்க்கா சொல்லலாம் இல்லையா? நீங்க மேத்ஸ்ல வந்து நமக்கு தெரியும், இந்த கேள்வி இருக்குப்பா, இதுக்கு ஒரு பதில் வரணும்னா இதுக்கு வேண்டிய இத்தனை படிகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுமா? இத்தனை படிகளை நம்ம வந்து அழகா சேகரிச்சு ஒன்னொன்னா தீர்த்துட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு ஃபார்முலா வரும்.
அந்த ஃபார்முலாவை நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சீங்கன்னா அதுல வெவ்வேறு விதமான ஒரு அணுகுமுறை இருக்கணும். ஒண்ணு, நீங்க வந்து உதவணும். அடுத்தது அவங்களா சில விஷயங்களை செய்யணும். இல்ல நீங்க அவங்களுக்காக சில விஷயங்களை செய்யணும். இது எப்படி கொண்டு வரணும் உங்க ப்ரோக்ராம்ல அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். இது 2வது நாள். 3வது நாள் நம்ம எல்லாருமே ரொம்ப திணறக்கூடிய விஷயம். எவ்வளோடா நம்ம வந்து காசு வாங்குறது? இந்த காசு கேட்கறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே. எவ்வளவு கேட்கறது? ரூ. 10 ரூ. 100 ரூ. 1000 நமக்கு அது தெரியாது. அந்த ஒரு சின்ன ஒரு புரிதலையும் நாங்க உங்களுக்கு உண்டாக்கிடுறோம். அப்போ உங்களோட ப்ரோக்ராம நீங்க எப்படி அதுக்கு வேண்டிய காசு நீங்க எப்படி அதுக்கு வரணும், அதை தீர்மானிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கூட நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம். இது 3ஆம் நாள். எல்லாம் ரெடி. இப்போ அடுத்தது என்ன, நம்ம வந்து அந்த மரபு, அந்த லெகசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை மறக்கவே மறக்காதீங்க. அந்த மரபு அதுக்கு நோக்கி நீங்க பயணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும், அதுக்கு வேண்டிய ஒரு மனநிலை, அதுக்கு வேண்டிய ஒரு புரிதல், அந்த ஒரு யோசனை, அது எல்லாம் எப்படி உண்டாக்கலாம் அப்படிங்கறத வந்து 4ஆம் நாள் பார்த்துடலாம். 5ஆம் நாள் வந்து உங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இந்த ப்ரோக்ராம் வழியா நீங்க மாசத்துக்கு 1,00,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம் சொல்லித்தரும். அந்த 5ஆம் நாள் அந்த நீங்க நினைக்கக்கூடிய அந்த 1,00,000 எப்படி அடையலாம் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு 5ஆம் நாளே கொடுத்துருவோம். எவ்வளவு அழகா 5 நாட்கள்ல 1,00,000 சம்பாதிக்கக்கூடிய ஃபார்முலா உங்க கைக்கு வந்துருது இல்லையா? அடுத்து இது வந்து முதல் வாரத்தோட கற்றுத்தல். நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கறத இந்த முதல் வாரத்துல பார்த்தாச்சு. அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் அடுத்த படிக்க போகணும். இது மத்தவங்களுக்கு கொண்டு போகணும் இல்லையா? அதுக்கு வேண்டிய பயிற்சி இதெல்லாம். அங்க நீங்க இது எப்படி நீங்க அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க அப்படிங்கறதுதான் 2வது வாரம் முழுமையா நம்ம பார்க்க போறோம். அந்த 2வது வாரத்தோட முதலாம் நாள், தட் இஸ் 6ஆம் நாள் நம்ம ப்ரோக்ராம்ல வேல்யூ லேடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரோம். அப்படின்னா என்ன? ரொம்ப ரொம்ப சுலபமா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி சேர்க்க போறீங்க? நீங்க அழகா இப்ப நான் எப்படி உங்களோட எல்லாம் பேசுறேன், ஒரு வெபினார் மூலமா பேசுறேன். அப்ப நீங்களும் இந்த மாதிரி ஒரு வெபினார வைக்கலாம். இல்லையா, எனக்கு அதற்கெல்லாம் முடியாதுப்பா, சரி நீங்க ஒரு ஒர்க் ஷாப் வைங்க, 2 நாள் ஒர்க் ஷாப், 3 நாள் ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒண்ணு யோசிங்க. இல்லப்பா அதுவும் என்னால முடியாது அப்படின்னா ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி போட்டுருங்க. ஒரு 14 நாள் கோர்ஸ் வாங்கப்பா, என்னோட ஒரு 14 நாள் பயணிங்க. நீங்க கத்துக்க வேண்டிய விஷயங்களை 14 நாள்ல நான் வந்து சிம்பிளா சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் என்னோட ஒரு பெரிய ப்ரோக்ராம்க்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கறத கூட நீங்க செய்யலாம். இதெல்லாம் உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய நாள் தான் 6ஆம் நாள். அடுத்து 7ஆம் நாள் நம்ம அந்த 100 மடங்கு உயர்ச்சி, அந்த வளர்ச்சி சொன்னேன் இல்லையா, அந்த 100 மடங்கு எப்படி போய் அடையணும், அதுக்கு வேண்டிய எந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம நீங்க வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் 7ஆம் நாள்ல நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். சோ 7ஆம் நாள் எல்லாம் அந்த 100 மடங்கு வளர்ச்சிக்கு போக வேண்டிய ப்ரோக்ராம் பத்தின ஒரு புரிதல். 8 இதுதான் முக்கியமான நாள். நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்குதான் உங்க ப்ரோக்ராம வந்து நம்ம வெளி உலகத்துக்கு தெரிய வைக்க போறோம். இதுதான் உங்க ப்ரோக்ராம், நீங்க இதுதான் பண்ண போறீங்க அப்படிங்கறத நம்ம வெளி உலகத்துக்கெல்லாம் தெரிய வைக்க போறோம். அதுதான் 8ஆம் நாள். ரொம்ப முக்கியமான நாள் இந்த 14 நாள் ப்ரோக்ராமோட நாள். அடுத்தது 8ஆம் நாள்ல வந்து இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி ஒருத்தங்க கிரியேட் பண்ணதுதான் மேம் வந்து இங்க இதுல போட்டிருக்காங்க. சோ 8ஆம் நாள்ல வந்து நம்ம வெளி உலகத்துக்கு சொல்றோம். எப்படி பண்ணாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒருத்தங்க பண்ணது வந்து மேம் இங்க நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. நம்ம 9ஆம் நாள் வந்து நம்ம சரி வெளியில கொண்டு போறோம். வெளியில நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டோம். நமக்கு தெரிஞ்சவங்க அப்பா, தாத்தா, பாட்டி இவங்களுக்கெல்லாம் சொல்லிடுறது ரொம்ப ஈஸி. நமக்குன்னு ஒரு 4 ஃப்ரெண்ட் இருப்பாங்க, 5 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இல்ல நம்ம ஒரு 10 குரூப்ல இருப்போம். அதுல எல்லாம் போடுறது ஈஸி. இத தவிர நமக்கு தெரியாதவங்களெல்லாம் கூட நம்ம கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கு வேண்டிதான் நம்ம இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு கருவி இருக்கு. அந்த கருவி பத்தின ஒரு புரிதலை நாம
9ஆம் நாள் உண்டாக்கிக்க போறோம். எப்படியெல்லாம் நம்மளோட ப்ரோக்ராம பத்தி வெளி உலகத்துக்கு சொல்லலாம், நமக்கு தெரியாதவங்களை கூட எப்படி கொண்டு வரலாம் நம்ம ப்ரோக்ராம்க்கு அப்படிங்கறது 9ஆம் நாள். 10ஆம் நாள் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப திணற, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இந்த விற்கல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்படிடா விற்கிறது? நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் பேப்பர்ல பண்ணி அழகா ஒன்னொன்னுத்தையும் பண்றது ரொம்ப 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 சுலபம். ஆனா அத மத்தவங்க கிட்ட போய் அத பத்தி சொல்லி அத ஒரு வித்து நமக்கு காசாக்குறதுன்றது ஒரு தனி கலை. அந்த கலையை பத்தி நம்ம 10ஆம் நாள் கத்துக்கலாம். அது செல்லிங். எப்படி அத விற்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளோட 10ஆம் நாள்ல. சோ நீங்க இது எல்லாமே புரிஞ்சுட்டீங்கன்னா என்ன பண்றீங்க? இந்த 10 ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ப்ரோக்ராம் உங்க கையில. இந்த 10 ஸ்டெப்புக்கும் நாங்க உங்க கையை பிடிச்சிட்டு கூடயே நடப்போம். அண்ட் உங்களோட ப்ரோக்ராம் வெளி உலகத்துக்கும் தெரிய வந்துரும். இதுல இருந்து உங்களோட ஒரு சின்ன வளர்ச்சியை நீங்க உடனே பார்த்துடலாம். அந்த வளர்ச்சி 10 மடங்கு ஆக்கலாம். அண்ட் 10ல இருந்து 100 மடங்கும் ஆக்கலாம். ஆனால் இதுக்கு வேண்டிய முதல் படி இந்த 14 நாள் ப்ரோக்ராம். அந்த அடித்தளை அத நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க போடுறீங்களோ அவ்வளவுக்கு வளர்ச்சியை நீங்களும் பார்க்கலாம். சோ உங்களை எல்லாரையும் நான் திருப்பியும் வர வைக்கிறேன் இந்த 14 நாள் வாட்ஸ்அப் ப்ரோக்ராம்க்கு. உங்களை எல்லாம் விரைவில் சந்திக்கிறேன். Till then, thank you so much. Yeah. So thank you, Varsha, for putting this together in Tamil. And finally, the fees of this program for 14 days is 3,000 rupees. And we are starting our first Tamil batch on Monday, July 15th. And we will do it at 8:30 p.m. Evening, Monday to Friday. So all those people who are willing to join can reach out to us. And there are multiple ways to pay. You can use the link, or you can use our GPay numbers to make the payment and get started. So you can share this information, Varsha, and then we are good to close. So நீங்க இந்த ப்ரோக்ராம் கையாள ரெடியா இருக்கீங்களா? நம்ம திங்கட்கிழமை 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். 8:30 மணி சாயந்தரம் 8:30ல இருந்து 9 மணி வரைக்கும் தான் மீட்டிங் இருக்கு. ரொம்ப வளவழ குழக்கழான்னு போகாது. குவிக்கா நம்ம என்ன கத்துக்கணுமோ அதை கத்துப்போம், முடிச்சிடுவோம், அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். அதனால 8:30 மணிக்கு திங்கட்கிழமை நாங்க ஆரம்பிக்கிறோம். அது நீங்க பண்ண அந்த கட்டணம் 3000 ரூபாய் தான். அந்த 3000 ரூபாவை கட்டக்கூடியதுக்கு நாங்க லிங்க்ஸ் இருக்கு, அதை குரூப்ல ஷேர் பண்றோம். அதை தவிர எங்களோட ஜிபே நம்பர்ஸ் இருக்கு. நீங்க எதுக்கு வேணாலும் பே பண்ணிட்டு நீங்க இந்த ப்ரோக்ராம்ல இணையலாம் எங்களோட. உங்களை எல்லாரையும் திங்கட்கிழமை சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச். Yeah. So thank you so much, Varsha. I will